நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பரிசோதனை செய்து பார்க்கும்படியாக நமக்குள்ளே என்ன இருக்குது அதை நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படி ஒரு வீட்டை நம்ம க்ளீன் பண்ணுறோமோ அதே போல் நம்முடைய இருதயத்தை க்ளீன் பண்ணணும். அப்புறம் வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளும்போது நமக்குள்ள நம்மளுடைய குணாதிசயங்களில் மாற்றங்களை பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே போல் இந்த வார்த்தைகள் மற்ற இடங்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இது 1 பேதுருவில் பார்த்தோம். 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துலேயும் 1 தெசலோனிக்கர் 2:13 இந்த ஏற்றுக்கொள்ளுங்கள்ங்கிற வார்த்தை அங்கே வேறு விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்த்தோம். ஸோ ஏற்றுக்கொள்ளுங்கள்ங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் அக்செப்ட் அண்ட் ரிசீவ் அப்படிங்கிற முறையில் அதை ரொம்ப டீப்பாக அதை தியானிக்கும்படி நம்ம கற்றுக்கொண்டோம். வசனத்தை தியானம் பண்ணுறதுனா என்னன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சது இல்லையா? தெரிஞ்சது. அதில் சில ப்ரொசீஜர் மாதிரி இருக்குது, ஸ்டெப்ஸ் மாதிரி. ஆனால் அதை நம்ம செய்து பழகணுன்னா அதுக்கப்புறம் மனசுக்குள்ளேயே அது வந்துடும். வசன தியானத்தில் ஒரு வசனத்தையோ அல்லது வசனத்தில் உள்ள முக்கிய வாக்கியங்களையோ அந்த வார்த்தைகளை எண்ணி அந்த வார்த்தைகளுக்கு அழுத்தம் கொடுத்து வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு முறை. அந்த வசனம் நம்ம உள்ளத்தில் தங்குறதுக்கு ஓரளவுக்கு அந்த வசனம் மனப்பாடமாக வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? மனப்பாடம் ஆயிடுச்சு. இதில் எத்தனை வார்த்தைகள்? 17 வார்த்தைகள் இருக்கு. ஓ ரைட். அதில் முதல் பகுதியில் 7 வார்த்தைகள், 2வது பகுதியில் 10 வார்த்தைகளாக பிரித்து படிக்கும்போது அந்த வசனம் ஈஸியாக மனப்பாடம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் நம்ம தியான பயிற்சி அல்லது தியான செயல்பாடு அதுதான் நம்ம அதிகமாக யோசிக்கிறோம். நம்ம வசனத்தை கேட்குறோம், பிரசங்கத்தில் ஒரு உணர்ச்சி வருது. ஆனால் அந்த உணர்ச்சி லெவலில் மட்டும் நிற்கக்கூடாது. அந்த வசனம் நம்ம உள்ளத்தில் நிலைத்து நிற்கிறோம். அதுதான் அந்த வசனம் நாட்டப்பட்டதுன்னு சொல்லுது. வசனம் விதைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு, நாட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த வசனம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. புரிச்சா உள்ள இருக்குது. சரி, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நேரில் தியானம் பண்ணுறதுல கேள்வி பதில்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேள்வி பதில்கள், கேள்விகள் பதில்கள், சின்ன சின்ன கேள்விகள். நம்ம ஒருத்தரை பார்த்தாலே அப்படி தான், வாங்க பிரேஸ்லன்னு அடுத்து என்ன சொல்கிறோம், எப்படி இருக்கீங்க, அதே ஒரு கேள்வி தான். நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க, உரையாடல் கேள்வி மூலமாக நெருக்கங்கள் வருது, தெரிஞ்சுக்கிறோம், தெரியப்படுத்துகிறோம். என்ன ரொம்ப நாளாக பார்க்கலையே அப்படின்லாம் சொல்கிறோம், அது ஒரு கேள்வி தான். வசனத்தை கேள்வி கேட்குறது தியானம் பண்ணுறதுல ரொம்ப ஒரு முக்கியமான அணுகுமுறை. இப்போ இந்த வசனத்தில் இது கட்டளையாக வாக்குத்தத்தமான கட்டளை. இந்த கட்டளையில் 2 முக்கியமான வார்த்தைகள் ஒழித்து விட்டு ஏற்றுக்கொள்ளுங்கள். ரொம்ப சென்ட்ரலான வார்த்தை என்னது? ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி, அப்போ வசனம் உள்ளே வந்துருச்சுன்ட்டிங்க. இன்னொரு முக்கியமான கேள்வி. நேரில் இந்த நிகழ்ச்சி நீங்கள் ஒருவேளை பார்த்துருக்கலாம். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. பார்க்கலைன்னா இந்த வசனம் உங்களுக்கு பிடிக்குது, ஒரு வசனத்தை தியானம் பண்ண முறையை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான நோட்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இந்த டிவிடி கூட அனுப்பி வைக்கலாம். நீங்கள் வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனம் உள்ளே வந்துடுச்சு. உள்ளே சும்மா அப்படியே இருக்கா அல்லது வைப்ரேட்டிங் மோடில் நம்ம ஃபோன் இருக்கும்ல, சைலண்ட்லாம் போட்டிருப்போம், ஆனால் வைப்ரேட்டிங் மோட், அப்போ ஒரு அதிர்வு இருக்கும். வசனம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். அது அமைதியாக இருக்கா, ஒரு அதிர்வு இருக்க மாதிரி தெரியுதா? உள்ளத்தில் வசனம் சும்மா இருக்கலாம், ஆனால் ஒரு ஃபீலிங்னு சொல்லலாம், ஒரு அதிர்வு, ஒரு வைப்ரேஷன் இருக்க மாதிரி தெரியுதா? அது முன்னாடி தியானித்ததை வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு வசனமும் இதே போல் நம்ம தியானிக்கணும், நமக்குள்ள அப்படி ஒரு வந்திருக்கு. ஓகே. ஆனால் இந்த வசனத்தை படித்தப்போ ஒரு நல்ல இந்த வசனம் உள்ளுக்குள்ளே ஆக்டிவாக இருக்குன்னு அதான் நான் மீன் பண்ணேன். இந்த வசனம் நம்ம உள்ளத்தில் சும்மா வச்சுருக்குல்ல, ஆக்டிவாக இருக்குது. ஃபோன் சும்மா இருக்குது, ஒரு கால் வந்தவுடனே வைப்ரேட் பண்ணுறது. இந்த வசனம் நம்ம உள்ளத்தில் சும்மா இருக்கலாம், அது ஒரு தியானத்தில் ஒரு முக்கியமான படி. ஆவியானவர் தான் உதவி செய்கிறார். ஆனால் அந்த வசனம் சும்மா இல்லை, ஒரு வைப்ரேஷன். அந்த கேள்வி உங்களுக்கு புரியுதில்ல? அப்படி தான் இருக்கா வைப்ரேஷன் மாதிரி? அது இதுதான் இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. ஆண்டவராக இயேசு பேசும்போது சும்மா தான் பேசினார், அவங்க மனதை திறந்தார், அவங்க இருதயம் கொழுந்து விட்டு. நம்ம பைபிள் வாசிக்கும்போது ஒவ்வொரு நாளும் இருந்தால் ரொம்ப நல்லது. ஒரு நாளும் இருப்பதில்லை, எப்பயாவது ஒரு நாளைக்கு இருக்குது. மெதுவாக நம்ம இந்த பழக்கத்துக்குள்ளே அதை கொண்டு வரணும். நம்ம தேவனுடைய வார்த்தை நம்ம உள்ளத்தில் எப்படி தங்கியிருக்கு, எப்படி உள்ளத்தில் கிரியை செய்யுது. இப்போ இந்த வசனம் உள்ளத்திலேருந்து அடிக்கடி வரும்போது நம்ம எளிதாக பாவம் செய்ய முடியாது. பாவம் செஞ்சதெல்லாம் எளிதாக செய்ய முடியாது.
ஒரு தடுப்பு இருக்குது. அதான் அந்த ஆத்துமாக்களை ரட்சிக்க. இதில் ஒரு முக்கியமான வார்த்தை ஆத்மான்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? ஆத்துமா. அதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா? ஆத்துமாக்களை மெயினாக ஆவி ஆத்மா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒருமையில் சொல்லுவாங்க. இங்கே ஆத்துமாக்களை ரட்சிக்க அப்படிங்கிறது பன்மையில் இருக்குது. ஏன்னா உங்கள் நிறைய பேர் ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு ஆத்மா. கொஞ்ச நேரம் ஆவி ஆத்மா சரீரத்தை பற்றி சில அடிப்படையான குறிப்புகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். என்னென்னு கேட்டால் ஆவி ஆத்மா சரீரம், இங்கிலீஷில் ஸ்பிரிட் சோல் பாடி. இந்த ஆர்டரில் தான் நம்ம பொதுவாக சொல்லணும். ஆனால் பொதுவாக பாடி சோல் ஸ்பிரிட்னு சொல்கிறோம் பொதுவாக. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த ஆர்டரோட ஸ்பிரிட் சோல் பாடி அப்படி தான் இருக்கணும். ஏன்னா தேவன் படைத்தப்ப மனிதனை உருவாக்கி அவனுக்குள்ளே எதை ஊதினார்னு எழுதியிருக்கு? ஜீவ சுவாசத்தை. ஜீவன்னா ஆவி, அதாவது ரோன்ற வார்த்தை, தேவனுடைய ஆவி அதை ஊதினார். அதனால தான் அவனுக்குள்ளே உயிர் வந்துச்சு. ஆனால் அந்த ஆவி இந்த சரீரத்தில் இருக்கிறதுக்காக ஆண்டவர் ஆத்மாவை கொடுத்தார். அதனால தான் அடிக்கடி உயிர் வந்து தங்குற ஒரு பிளேஸ் தான் ஆத்மா. பிளேஸ்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா இதை பார்க்க முடியாது, இமேஜின் பண்ணலாம். அது ஒரு ஃபெசிலிட்டின்னு கூட சொல்லலாம். ஃபெசிலிட்டின்னா ஆண்டவரே கொடுத்துருக்காரு. இப்போ முக்கூறு உடையவனா ஆண்டவர் படைத்தார். ஒரு முக்கோணம், இந்த மாதிரி ஒரு முக்கோணம் இருக்குன்னா இப்படி ஒரு முக்கோணம், அதில் ஆவி ஆத்மா சரீரம். இது எங்கே எதை எழுதுறதுன்னு அப்படி இல்லை, நம்ம மனசில் புரிஞ்சுக்கிறதுக்காக இதை யோசிக்கணும். ஆவி ஆத்மா சரீரம். இன்னொரு விதமாக எப்படி யோசிக்கலாம்? ஒரு 3 வட்டம் வரையலாம். ஒரு சின்ன வட்டம், அதை சுற்றி இன்னொரு பெரிய வட்டம், அதை சுற்றி வெளியே இருக்கிற வட்டம் வந்து சரீரம், அடுத்த வட்டம் வந்து ஆத்மா, அடுத்து உள்ளே இருக்கிறது. இப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு அது தெளிவாக இருக்குது. ஆவி ஆத்மா சரீரம். ஆவியை ஏன் ஆண்டவர் படைத்தார்னா தேவனோட தொடர்பு கொள்ளவும் உறவு கொள்ளவும் படைத்தார். உறவு கொள்ளவும் சொன்னாலே போதுமானது. தேவனோட உறவு கொள்ள ஆவியை படைத்தார். ஆத்மா எதுக்கு படைத்தார்னா நம்மோட தொடர்பு கொள்ள உறவு கொள்ள படைத்தார். டு பி இன் டச் வித் மீ, எனக்கு ஆத்மா கொடுத்துருக்கு. அப்புறம் சரீரம் இருக்குன்னா மற்றவங்களோட, இப்போ உங்களை பார்க்குறேன், நீங்கள் பார்க்குறீங்க, நாம் தேவனோடு தொடர்பு கொள்ள ஆவி, நாம் நம்மோட தொடர்பு கொள்ள ஆவி ஆத்மா சரீரம். அதான் முக்கூறு. இந்த முக்கோண படத்தை ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த வட்ட படத்தை ஞாபகம் வச்சு மனசுக்குள்ளே வச்சுக்கலாம். ரொம்ப முக்கியமானது தேவனோட தொடர்பு கொள்ள ஆவி, நம்மோட தொடர்பு கொள்ள ஆத்மா. ஏன் அப்படி சொல்கிறோம்னா என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்ம எல்லாருமே நம்மகிட்ட பேசுகிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் கூட உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கலாம். இவ்வளோ நேரம் ஆகுது, உடனே ஆஃபீஸ் போகணுமே, அல்லது இதை மறந்துட்டோமே, நம்மகிட்டே பேசுகிறோம். அதான் என் ஆத்மா வந்து நம்மோட தொடர்பு கொள்வது. சரீரம் பார்க்குறோம், பெற்றுக்கொள்கிறோம், கை கொடுக்குறோம், தட்டி கொடுக்குறோம், மற்றவங்களோட தொடர்பு கொள்ளும். இப்படி தான் தேவன் படைச்சிருக்கிறார். அப்போ ஆனால் ஆத்மா இருதயம் உள்ளன்ற வார்த்தைகள் சில இடங்களில் மிக்ஸ்டாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இதில் ரொம்ப முக்கியமாக 2 பார்க்குறோம். உள்ளத்தில் ஆத்மாவில், உங்கள் உள்ளத்தில் உங்கள் ஆத்மாக்கள். ரொம்ப நுணுக்கமாக இப்போ போகாட்டியும் அதை பார்த்து வச்சுருக்கோம் நம்ம. அப்போ ஆவி தேவனோட தொடர்பு கொள்ள, ஆத்மா நம்மோட தொடர்பு கொள்ள, சரீரம் மற்றவங்களோட தொடர்பு கொள்ள. இப்போ நம்ம அடுத்த நிகழ்ச்சி இன்னும் கொஞ்சம் அந்த வசனத்தை பற்றி பார்ப்போம். இந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகத்தில் என் ஆத்மாவும் சரீரம், அருமையான பாட்டு. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன்.
ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். அப்பா உன் திரு சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமல் உன் பாதம் தீனம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். என் அப்பா உன் திரு சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமல் உன் பாதம் தீனம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். இயேசுதேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசுதேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். நம்ம ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நீர் மனிதனை படைத்தபோது ஆவி ஆத்துமா சரீரம் உள்ள முக்கூறு உடையவனாய் படைத்தீர். உம்மோடு உறவு கொள்ள, எங்களோடு உறவு கொள்ள, மற்றவரோடு உறவு கொள்ள எங்களுக்கு புரியாத விந்தையாக இருக்கிற இந்த உங்களுடைய படைப்பின் மகத்துவத்துக்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாக்குகிற தேவன் ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இப்படி ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரும். ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரமும் காக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் வேதாகமத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளவும் உங்களுக்காகவே ஏராளமான புத்தகங்களும் கேசட் மற்றும் ஆடியோ வீடியோ சிடிகளும் எங்களிடம் உள்ளன. இவைகள் உங்களுக்கு தேவை என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அவைகளின் விவரங்களையும் பட்டியலையும் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: டாக்டர் செல்வின் டி எபினேசர், பின்தொடர் பணி, தபால் பை எண் 1, காந்தி நகர் கிழக்கு, ஒட்டஞ்சத்திரம். பிரியமானவர்களே, நாம் யாக்கோபு 1:21 அதிகமாக படிச்சுட்டு இருக்கோம். யாக்கோபு 1:21 1 பேதுரு 2:1-2 ஒப்பிடலாம். இப்பொழுது தம்பி சாம் வாசிப்பார். 1 தெசலோனிக்கேயர் 2:13. அந்த வாசிக்கிறத நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை பாருங்கள். ஏறக்குறைய ஒரு 10 வரி இருக்கிற மாதிரி தெரியுது. 10 வரி நம்ம தமிழ் பைபிள் பேஜில். இது ஒரு அருமையான வசனம். நல்லா பாருங்கள் அந்த வசனத்தை. 3 இடங்களில் ஏற்றுக்கொள்வதை பற்றி வருது. இது ஒரு அருமையான வசனம். அவர் ஸ்லோவாக மெதுவாக தான் படிப்பார். கருத்தை நல்லா கவனமாக கேளுங்க. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாய் ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே
நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. பார்த்தீங்களா? இப்போ யாக்கோப்பு 1:21, அதுக்கப்புறம் 1 பேதுரு 2, அப்புறம் 1 தெசலோனிக்கேயர் 2:13. இந்த 3 வசனத்தையும் சேர்ந்து வாசிக்கலாம். இப்போ இப்படி படிக்கும்போது வசனம் நம்முடைய உள்ளத்தை என்ன பண்ணுது? தங்கி இருக்கு. ஆவி ஆத்மா சரத்தை பற்றி படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆவி தேவனோட உறவு கொள்வதற்காக படைக்கப்பட்டது. ஆனால் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது இந்த 3 பகுதின்னு சொல்லலாம். ஆனால் 3 நிலைன்னு சொல்ல 3லும் அவங்க தள்ளப்பட்டாங்க. அதை இழந்துட்டாங்க. ஆவி தேவனோட இருந்த தொடர்பை இழந்து போச்சு, ஆத்மாவும் இழந்து போச்சு, சரீரமும் இழந்து போச்சு. அதனால தான் இந்த மரணம்ன்றது, நீங்கள் இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவிடும், அந்த மரணம் வந்து ஆவியிலே நடந்தது, ஆத்மாவில் நடந்தது, சரீரத்தில் நடந்தது. ஒரு சின்ன உதாரணம் நீங்கள் சும்மா யோசிச்சு சொல்லுங்கள். எப்படின்னா சாதாரணமாக புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக, என்னென்னா இந்த உதாரணத்தினால எல்லாம் வழங்கிச்சுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு பெரிய ஆவிக்குரிய சத்தியம். ஆண்டவர் வழி நடத்திருக்கிற ஒரு கிருபையில் இதை நம்ம கற்றுக்கொள்றதுக்கு உதவியாக வச்சுருக்கோம். என்னென்னா இப்போ நம்ம வீட்டிலலாம் எலக்ட்ரிசிட்டி இருக்குது, மின்சார வசதி இருக்குது. அது எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தது? மின் வாரியத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும். அந்த போஸ்ட் மூலமாக வந்துருக்கு. ஒரு மெயின் சோர்ஸோடு அது இணைக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் வீட்டில் பல்பு எரியணும், ஃபேன் சுற்றணும், ஃப்ரிட்ஜு, மைக்ரோவேவ் இதெல்லாம் இயங்குது, டிவி இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன தேவை? அந்த கரண்ட் வருது, கேபிள், அதான் ஒயரிங். அதனால தான் ஒயரிங் போடுறேன். அப்புறம் இந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், லைட்டு, ஃபேன் இதெல்லாம் இருக்குன்னு கேட்டோம். இது எல்லாருக்கும் நேரடியாக தொடர்பு. லைட் வேணால் லைட் போட்டுக்கிறோம், ஃபேனில் ஏசினா கூலாக இருக்கா. இப்போ இதை கொஞ்சம் வச்சு யோசிக்கலாம். ஆவி வந்து ஒரு சோர்ஸ், தேவனோட தொடர்பு கொண்டு இருக்கு. அந்த மெயின் லைன் வருது. வீட்டில் இருக்க ஒயரிங் அது ஆத்மா போல் இருக்குது. இந்த அப்ளையன்சஸ் வந்து சரீரம் போல். சின்ன ஒரு உதாரணம். இந்த உதாரணத்தை எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும்? இப்படி தான் ஓரளவுக்கு. இப்போ ஆத்மாவில் 3 முக்கிய பகுதிகள்னு சொல்லலாம். ஆனால் எங்கே என்னன்னு சொல்ல முடியாது. 3 பகுதிகள்: மனது, உள்ளம், சித்தம். 3 இருக்குது. நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்களா? மனது, உள்ளம், சித்தம். ஆமாம். மனதுக்கு என்ன இங்கிலீஷ்? மனது, மைண்ட். அப்போ மனதுன்னு கேட்டேன், கொஞ்ச நேரம் அப்படியே யோசித்தார், ஒரு 3 செகண்டு. அதான் மைண்டு. அதான் மைண்டு. இப்போ சிரிக்கிறீங்க, அது உள்ளம், உணர்ச்சி. மனது, மைண்டில் யோசிக்கிறோம், திங்கிங் தாட்ஸ். அதான் மைண்ட், திங்கிங் தாட்ஸ். மனது, யோசிக்கிறோம், எண்ணங்கள். உள்ளம், உணர்ச்சிகள், உணர்றோம். உணர்வு வேறு, உணர்ச்சிகள் வேறு. அப்புறம் உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறோம். இந்த 3 இருக்குது. ஆவி, ஆத்மா, சரீரத்தில். ஆத்மாவில் இந்த 3 தெளிவாக இருக்குது. நான் நினைக்கிறேன் நமக்குள்ளே இருக்க ஆவியில் தேவன் ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறார். எது தப்பு, எது ரைட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. அது ஒரு மிரர் மாதிரி, லேம்ப் மாதிரி சொல்லலாம். இது எங்கே இருக்குதுன்னு சொல்கிற அதை யோசிக்கணும்னு பெருசாக அவசியம் இல்லை. ஆனால் மனசாட்சி இருக்குது, இல்லைன்னா தான் கஷ்டம். அந்த இருக்கிறதையும் லைட் எரியதை எதாவது போட்டு மூடிட்டால் அது கஷ்டம். இப்போ மனசாட்சியை பற்றி இன்னொரு நாளைக்கு நம்ம படிக்கலாம், நல்ல டாபிக் அது. ஆனால் இன்றைக்கி வந்து ஆவி, ஆத்மா, சரீரம். ஆத்மாவில் எத்தனை இருக்குது? 3. என்னெல்லாம்? மனது, உள்ளம், தீர்மானம். அது சித்தம். மனதில் யோசிக்கிறோம் எண்ணங்கள், உள்ளத்தில் உணர்றோம் உணர்ச்சிகள், சித்தத்தில் தீர்மானம் சேரும். இப்போ தேவன் மனிதனை படைத்தப்ப இப்படி தான் படைத்தார். இப்போ தேவன் ஆவியாக இருக்கிறாருன்னு சொன்னாலும் அவர் ஒரு பர்சனாலிட்டி. அதாவது யோசிக்கக்கூடியவர், பேசக்கூடியவர், உணரக்கூடியவர், வெளிப்படுத்தக்கூடியவர், செயல்படக்கூடியவர். இதெல்லாம் சேர்ந்தது பேர் தான் ஆள் தத்துவம்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷமாக. இப்போ வந்து ஆளுமைன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஆளுமை, பர்சனாலிட்டி. நம்ம சொல்கிறோம்
ஒரு நல்ல பர்சனாலிட்டி அது வந்து தோற்றத்தை குறிக்குது. ஆனால் உண்மையிலே அந்த வேர்ட் பர்சனாலிட்டி வந்து ஒரு கேரக்டர். ஒரு ஆள் இந்த 5 காரியத்தையும் செய்யணும். யோசிக்கிறாரு, உணர்றாரு, பேசுகிறாரு, செய்கிறாரு, உறவு கொள்கிறாரு. இது 5 இருந்தால் தான் ஒரு பர்சன் இஸ் அ குட் பர்சன். காட் இஸ் அ பர்சன். காட் இஸ் ஸ்பிரிட், பட் ஹீ இஸ் அ பர்சன். ஹீ ஃபீல்ஸ், ஹீ கேன் ரிலேட். இப்போ இது ஒரு உண்மை. இப்போ இவர் தான் படைத்தார் நமக்குள்ள எல்லாத்தையும். ஏன்னா அவரை போல் இருக்கிறது நம்முடைய சாயலில் படைத்தார்னா அதில் ஒரு விளக்கம் இது நிறைய சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிடக்கூடியது. இப்போ அதனால தான் நம்ம அடிக்கடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது என் ஆவி, ஆத்மா, சரீரம் அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக நன்றி சொல்லணும். இப்போ மனதுக்காக, உணர்ச்சிக்காக தீர்மானம் அல்லது சித்தம் ஆண்டவர் கொடுத்துருக்க சித்தம்னா சுய தீர்மானம் செய்யும் ஆற்றல். அதான் சித்தம். வில்னு சொல்லுவாங்க. வில் இருக்கனால வி மேக் டெசிஷன்ஸ். இதை வந்து எல்லா மக்களுக்கும் நம்ம எடுத்து சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் இப்படி தான் நம்ம விளங்கிக்கணும். அப்புறம் ஆவி, ஆத்மா, சரீரம் எங்கெல்லாம் வருது பைபிளில் அதை மெதுவாக பார்க்கலாம். ஒரு சின்ன வசனம் நீங்கள் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. பார்த்தீங்கன்னா இந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். நம்ம தியானம் பண்ண மாதிரி இந்த வசனத்தை கூட என்ன பண்ணால் தியானம் பண்ணலாம். 2 கிளியர் சென்டென்ஸ் இருக்குது, ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்குது. இதில் ஆவி, ஆத்மா, சரீரம்னு எங்கெல்லாம் பைபிளில் வருது. நேயரில் ஒரு சில வசனங்களை அவங்க ஸ்க்ரீனில் காட்டுறாங்க பாருங்கள். நீங்கள் அதை குறித்து வச்சுக்கலாம். ஒன்று வந்து ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 மேலே இருக்குது. பைபிள் பேஜ் தமிழ் பைபிளில் மேலே இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். நீங்கள் யோசிக்கிறதுக்கு, மனசில் வச்சு தியானிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான வசனம். ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த சரீரம் வந்து பரிசுத்தமாக இருக்கணும்னா நம்முடைய ஆத்மாவும் பரிசுத்தமாக இருக்கணும். இப்போ ஆத்மா நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். பைபிளில் எழுதியிருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மாவே சாம். இந்த ஆத்மாவை தான் இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறார். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது. இயேசுவை அறியாமல், இயேசுவை விசுவாசிக்காமல் இருந்தால் நாம் ரட்சிக்கப்படாதவங்க. ரட்சிக்கப்படாதவங்களாக இருந்தால் அப்படியே ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு போயிட்டோம், மரித்து விட்டோம் என்றால் நம்ம பாதாளம், நரகத்துக்கு தான் போகணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்போது இயேசு எனக்காக, எனக்கு பதிலாக, என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்தார் அப்படின்னு விசுவாசிக்கும்போது, இது நம்புறதில்ல. விசுவாசம் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால ஆவியானவர் நமக்குள்ளே உருவாக்குறார். அப்படி விசுவாசிக்கும்போது நம்ம ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குதுன்னா, இயேசு நம்ம உள்ளத்தில் வந்துடுறார், அல்லது நம்முடைய ஆத்மாவில் வந்துடுறார், நமக்குள்ளேயே வந்துடுறார். அவர் உள்ளத்தில் வந்தனால இயேசு கிறிஸ்து சாவாமை உடையவர். அதை இன்னொரு விதமாக சொன்னால் அவரே நித்திய ஜீவனாக இருக்கிறார். அவர் நித்திய ஜீவனை கொடுக்குறவராக இருக்கார். அவர் நித்திய ஜீவனை உடையவராக இருக்கார். நமக்கு கொடுக்கறதுக்கு அவர் சிலுவையில் மரித்தார், உயிரோடு எழும்பினார். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நமக்கு நித்திய ஜீவன் கிடச்சிருக்கு. இப்போ நித்திய ஜீவன் கிடச்சிருக்கா அப்படின்னு நமக்கு தெரியணும், ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கோம் நம்ம பலர். நமக்குள்ள நித்திய ஜீவனுக்குரிய நம்பிக்கையை ஆவியானவர் நமக்குள்ளே உறுதிப்படுத்துகிறார். சிலர்கிட்ட கேட்டால் எப்போ கிடைக்கும், நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போதா மோட்சத்துக்கு போன பிறகு அப்படின்னு கேட்டால் ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட, மோட்சத்துக்கு போன பிறகு. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் என்னென்னா, நித்திய ஜீவன் இங்கே இருந்தால் தான் மோட்சத்துக்கு என்ன பண்ண முடியும். ஒரு ட்ரெயினில் போகிறோம், ட்ரெயினில் போகணுன்னா அந்த ட்ரெயின் டிக்கெட் நம்ம கையில் இருந்தால் தான் ட்ரெயினில் போகணும். நம்ம இறங்குற இடத்துல டிக்கெட்டு வாங்க முடியாது. நித்திய ஜீவனுங்க இருந்தால் தான் நாம் மோட்சத்துக்கு போக முடியும். இந்த நித்திய ஜீவனை இலவசம் எல்லாருக்கும் கொடுக்குறாரு இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். சுவிட்ச் போட்டால் கரண்ட் வர மாதிரி அவ்வளோ எளிதானது. உள்ளத்தின் கதவை திறந்து கொடுத்தா இயேசு உங்கள் உள்ளத்தில் வந்தால் ஒரு நித்திய ஜீவன். ஒரு வசனம் வாசிக்கிறீங்களா? 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். 12வது வசனம், 1 யோவான் 5:12. குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன்.
குமாரன் இல்லாதவன் ஜீவன் ஜீவன் இல்லாதவன், குமாரனை உடையவன் ஜீவனை ஜீவனை உடையவன். அருமையான வசனம். அப்போ இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் இருந்தால் நமக்கு நித்திய ஜீவன் இருக்குது. இதுதான் பெரிய ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு அதுதான். இன்னும் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச வசனம் யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அருமையானவர்களே, நித்திய ஜீவனை கொடுக்க தான் இயேசு வந்தார். நான் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் பரிபூர்ணப்படவும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு இயேசு சொன்னார். ரட்சிக்கிறதுனா பாவத்திற்குரிய தண்டனையாகிய நரக ஆக்கினையிலிருந்து ரட்சிப்பதுக்காக மட்டுமல்ல, நமக்கு நித்திய ஜீவனை என்ன பண்ணுறாரு? கொடுக்குறார். சீக்கிரத்தில் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். காலம் சமீபமாயிற்று. இதுவரை நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளனா, நீங்கள் இருந்த இடத்துலையே இயேசுவே என்னை ரட்சியும், என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று ஜெபம் பண்ணினா இந்த நாள் உங்களுக்கு ரட்சிப்பின் நாளாக இருக்கும். இயேசு கிறிஸ்து கொடுக்குற நித்திய ஜீவன் உங்களுக்கு உள்ளத்துக்குள்ளே வந்தது என்று உங்களுக்கு தெரியும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆண்டவராக இயேசுவை சந்திக்க எல்லாரும் ஆயத்தமாக இருக்கணும். சீக்கிரத்தில் வரப்போகிறார். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தந்தளின பரம தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், பார்த்து கொண்டிருந்தவர்கள் உள்ளத்திலே கர்த்தர் கிரியை செய்ய, கர்த்தர்கள் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிற ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தருடைய மீட்பின் கிருபையை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆத்மாவை காக்க வல்லவர் என்று உம்மை குறித்து படிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையை கர்த்தர் உறுதிப்படுத்தி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் வேதாகமத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளவும் உங்களுக்காகவே ஏராளமான புத்தகங்களும் கேசட் மற்றும் ஆடியோ வீடியோ சிடிகளும் எங்களிடம் உள்ளன. இவைகள் உங்களுக்கு தேவை என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அவைகளின் விவரங்களையும் பட்டியலையும் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: டாக்டர் செல்வின் டி எபினேசர், பின்தொடர் பணி, தபால் பை எண் 1, காந்தி நகர் கிழக்கு, ஒட்டஞ்சத்திரம்.